வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேங்க் ஜாப் வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அது எந்த பேங்க்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபெடரல் பேங்க்லேருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த மாதிரியான போஸ்ட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு தான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கான சேலரி பேக்கேஜ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 lakhsலேருந்து 16 lakh வரைக்கும் பெர் ஆனம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. 12 lakhsனால் அரௌண்ட் உங்களுக்கு மந்த்லியே 1 lakh 1 lakh சம்திங் உங்களுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது. இது அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 18/2/2025 தாங்க அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, இது எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்க, ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா ஃபெட்ரல் பேங்க்லேருந்து வந்திருக்க ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். அதாவது ஃபெட்ரல் பேங்க் அப்படிங்கிறது ப்ரைவேட் பேங்க் தான், இது கவர்மெண்ட் பேங்க் கிடையாது. பட் ஆனால் கவர்மெண்ட்டில் என்னென்ன சலுகை இருக்குமோ அது எல்லாமே இந்த பேங்க்லேயும் இருக்குது. ஏன்னா ப்ரைவேட் செக்டார்லேயே ஒரு முக்கியமான பேங்க்னே நம்ம இது சொல்லலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அண்ட் லீகல் ஆஃபீஸருக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இம்பார்ட்டண்டான டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா 6/2/2025 வந்துருச்சுங்க. அதை அப்ளை பண்ணுறக்கான கடைசி டேட் பார்த்திங்கன்னா 18/2/2025, அதாவது February 18ஓடையே முடியுது. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது என்ன மாதிரியான போஸ்ட்டுக்குன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஏ, அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் ஆஃபீஸருக்கான போஸ்டிங் தான் இது. ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஆஃபீஸரின் ஸ்கேல் 1 சொல்லியிருக்காங்க. ஆனுவல் சிடிசி, அதாவது ஆனுவல் இன்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 lakhs 54 to 16 lakhs 64 lakhs உங்களுக்கு பெர் ஆனம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிப்ளாய்மெண்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எனிவேர் இன் இந்தியா, உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போடுவாங்க. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கெல்லாம் ஓகேனா நீங்கள் இந்த ஜாப்க்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ரவுண்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். இந்த ரெண்டு ப்ரொசீஜர் தான். இது மூலிமா தான் கேண்டிடேட் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொபேஷன் பீரியட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 year சொல்கிறாங்க. ப்ரொபேஷன் பீரியட்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஏக்கான ரோல் என்ன, அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் ஆஃபீஸருக்கான ரோல் என்னென்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஏக்கு பார்ப்போம். அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே நீங்கள் லீகல் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவேஷன் இன் லா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அகாடமிக் ரெக்கார்டு நீங்கள் கிளாஸ் 10th 12th மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் வச்சுருக்கணும். போத் ரெண்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 1 year அது ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் 1 year இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் லீகல் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லா சைடில் 1 year ப்ராக்டிஸ் இருக்கணும். அதாவது நீங்கள் சிவில் சைடோ, அதாவது அட்வொகேட்டாக சிவில் சைடோ அல்லது கிரிமினல் கோர்ட்லேயோ உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30 yearsக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஷுட் பி பார்ன் ஆன் ஆஃப்டர், அதாவது 1995க்கு அப்புறம் பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நேஷ்னாலிட்டி கண்டிப்பாக நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்களோட செலெக்ஷன் ரவுண்ட்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே தான் அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். அது மூலிமா மட்டும்தான் அவங்க கேண்டிடேட் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, உங்கள் அப்ளிகேஷன் செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷனுக்குள்ளே தான் நடக்கும். அது நம்மளே செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா பெங்களூரில், நம்ம சென்னையில் பண்ணுறாங்க, டெல்லியில், எர்ணாகுளம், கல்கத்தா, மும்பை, இந்த 6 இடத்துல மட்டும்தான் பர்சனல் இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பக்கமோ அப்படின்னா நம்மளை சென்னை சூஸ் பண்ணிக்கலாம். சென்னை சூஸ் பண்ணி நம்ம அங்கே போய் பர்சனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன நீங்கள் அது கூட அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அவ்வளோதாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஃபெட்ரல் பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இருக்கோ, ஆசை இருக்கோ, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்குமே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான ஜாப் ரிலேட்டடான, கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான லிங்க்கையும், அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.